நிறைய ரூல்ஸ் எனக்கு வரும். பட் அப்படியே இருந்தாலும் நான் ரூல்ஸ் ரொம்ப ஏன்னா அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வரனால சீரோட்டு ஆயிடக்கூடாதுன்ற பயம் எனக்கு இருந்தது. பட் அப்படி ரூல்ஸா இருந்தாலும் படத்தை இம்பாக்ட்ஃபுல்லா இருக்கும்போது இப்போ கேப்டன் மில்லரா இருக்கட்டும், இரும்பு திரையா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே அது ஒரு லெஸ் தென் 15 minutes ரூலா தான் இருக்கும். பட் அது வந்து கதை சார்ந்து கதையை எந்த பக்கம் டைரக்ஷன் மாத்திர ஒரு இது இருக்க மாதிரி நிறைய அமைஞ்சிருக்கு. அண்ட் இந்த படத்துக்கு கிட்டத்தட்ட அப்படி ஒரு ரோல் தான். டெபியூ டைரக்டர்ஸ்க்கும் எனக்குமே ஒரு நல்ல ராசி இருக்கு. இப்போ இரும்புத்திரை மித்ரன் சாரா இருக்கட்டும், அண்ட் அதே மாதிரி இப்போ இந்த படத்துல வந்து நிறைய பேருக்கு டெபியூ, எடிட்டருக்கு டெபியூ, அண்ட் கேமராமேன், டைரக்டர்ஸ் எல்லாருக்குமே அண்ட் அவங்களுக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஒரு இந்த கேக்குதுங்களா? ஓகே. அப்புறம் இந்த ஸ்டேஜ் வந்து இந்த இடத்துல இருக்கும், இத்தனை பேர் இருக்கும். பட் ஆனா இதுக்கு முன்னாடி இதுக்கு பின்னாடி எங்க ஏதோ ஒரு நேரத்துல வந்து ராஜவேல் சாரோட தலைக்குள்ள தோணுன ஒரு யோசனை, ஓகே இந்த ஐடியா நல்லா இருக்குன்னு ஒரு சிங்கிள் ஐடியா வந்து இவ்வளவு டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி அது ஒரு பிச்சா மாறி வேற இடத்துக்கு போய் அதுக்கு சரியான நண்பர்கள் உள்ள வந்து சரியான ஒரு டீம் ஒன்று ஃபார்ம் ஆகி ஒரு படமா அது இருந்து அது வந்து ஒரு நல்ல ப்ரொடக்ஷன் அதை எடுத்து அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணி இப்போ ப்ரெஸ்ஸா இந்த மாதிரி ஒரு படமும் இப்படி உருவாகுதுன்னு நினைக்கிறதுக்கே ரொம்ப ஒரு பெரிய ஒரு இதுவாக தான் இருக்கு. ஸோ அப்படி ஒரு இப்போ நண்பர்கள் சேர்ந்து படம் பண்றாங்கன்னு சொல்றேன். நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் படி ஒரு ஹாப்பி டீம் will always make a very good film. ஸோ நான் பார்த்து ரொம்ப கியூரேட் பண்ணி தான் இந்த டீமே ஃபார்ம் ஆயிருக்கு. அத எல்லாருமே இருக்கட்டும், ஹர்ஷா மேமா இருக்கட்டும், தர்ஷன் சாரா இருக்கட்டும், காளிவேட்டன்னா வந்து எல்லாருக்குமே எனக்குலாம் பெரிய இன்ஸ்பிரேஷன். காளிவேட்டன்னா வந்து ஆரம்பத்துல இருந்து ஏன்னா முன்னாடிலாம் வந்து இப்போ நடிக்கணும் ஒரு டைம் அந்த ஐடியா விட்டுட்டு பண்ணும்போது ஏன்னா ஜென்ரலா அந்த உருவத்தை எல்லாத்தையுமே பார்த்துட்டு ஒரு மாதிரி என்ன ஏன்னா நடிக்கிறனாலே ஒரு 6 பேக் வச்சுக்கணும், ஒரு இது வச்சுக்கணும், பாக்குறதுக்கு பந்தாவா இருக்கணும், அப்படிலாம் வந்து ஒரு விஷயம் போயிட்டு முன்னாடி இருந்திருக்கலாம். அப்படிதான் கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் நம்மள பார்த்தோன்னே ஆக்டிங்கா, ஓ அப்படியா, அவங்க அந்த அப்படியாலேயே ஒரு ஜட்மெண்ட் இருக்கும். பட் அதெல்லாம் அந்த கிராமர்லாம் உடச்சது வந்து தெரிஞ்சு காளிவேட் அண்ணா மாதிரி ஒரு நல்ல ஆக்டர்ஸ் தான். ஸோ வெரி ஹாப்பி. அவர் கூட சீன்ஸ் இல்லை, அவர் நடிக்கிற 2வது 3வது படம் நினைக்கிறேன், அண்ணனுக்கு வர ஒரு படம் வருது. பட் ஆனா வந்து அவர் கூட நிறைய படங்களை நான் பார்த்தா இருக்கேன். ஒரு இடத்துல வரன்றது எனக்கு சந்தோஷம் தான். தர்ஷன் சாருக்கு வந்து எங்க வீட்டுல நிறைய ஃபேனு, முக்கியமா எங்க வீட்டுல இருக்க லேடிஸ் நிறைய ஃபேனு. நான் வந்து ஹர்ஷா மேம் ஃபேனு. அப்புறம் ராஜவேல் சாருக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப ரொம்ப நல்ல கேரக்டர், ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்தது. கதை தான் சொன்ன மாதிரி நீங்க பார்த்தது ட்ரெய்லர் பார்த்தது வந்து ரொம்ப ஒரு பேசிக்கான ஒரே ஒரு லேயர் தான். உள்ள நிறைய விஷயங்கள் இருக்கு. ஒரு ட்ரம் கார்டு மாதிரி, ஸ்பின் பால் மாதிரி ஒரு சூப்பர் விஷயம் வச்சிருக்காரு. அது கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகுன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. எல்லா நல்ல சின்ன படங்கள் எல்லாத்தையுமே வந்து மக்கள்கிட்ட மறக்காம பிரஸ் வந்து எடுத்துட்டு போயிருக்கு. நல்ல இடங்கள்ல வந்து மீடியா கொண்டு போய் சேர்த்துருக்கு. அதே மாதிரி இந்த படத்தையும் கொண்டு போகும் சேர்க்கும் நம்பிக்கை இருக்கு. ரொம்ப நன்றி, வாய்ப்புக்கு நன்றி. தேங்க்யூ. ஒரு வார்த்தைகள் தான் பேசினாங்க, நான் கொஞ்சம் டைம் எடுத்துக்கலாம் அப்படின்னு. ஜஸ்ட் ஒரு 5 minutes தான். வந்திருக்கும் ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம் அண்ட் ரொம்ப நன்றி. ஏன்னா ஒவ்வொரு தடவையும் வந்து இந்த தமிழ் சினிமாவுக்கே வந்து ஒரு உறுதுணையா இருந்து ஒவ்வொரு தடவையும் எல்லா படங்களை பற்றிய, அது வந்து சின்ன படமா இருக்கலாம், பெரிய படமா இருக்கலாம், ஓடுற படம், ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் ஓடாத படமா இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் வந்து அதுக்கான தகுந்த மரியாதையை கொடுத்து ஒரு உறுதுணையா இருக்கக்கூடிய ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் முதல்ல என்னுடைய முதற்கண் வணக்கங்கள் மற்றும் நன்றிகள். பேசிக்காக இந்த மேடையை வந்து நான் ஒரு நன்றி சொல்கிற மேடையாகவே நான் வந்து பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு இருக்கேன். ஏன்னா எஸ்பி சக்திவேல் சார் பேசின மாதிரி முதல்ல வந்து ஒரு கேரக்டருக்கு நம்ம வந்து தேர்ந்தெடுக்கப்படுறோம் அப்படிங்கும்போது அது ஏன் அப்படிங்கிற பல கேள்விகள், ஏன் நம்ம தேர்ந்தெடுக்கப்படுறோங்கிறத விட எனக்கு நிறையா கேள்விகள் எப்பயுமே இருந்திருக்கு. ஏன் நம்ம இதுக்கு தேர்ந்தெடுக்கப்படலை, பல படங்களை பார்க்கும்பொழுது ஏன் இதில் நான் நடிக்கலை அப்படிங்கிறது தான் எனக்கு வந்து பல நேரங்களில் அந்த கேள்வியாக வந்திருக்கு. ஸோ எதனால அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. இதே மேடையில் இது வந்து ஆல்மோஸ்ட் ஒரு கடந்த 4-5 வருஷங்களில் எனக்கு தெரிஞ்ச ஒரு 15-20வது தடவை நான் இதே மேடையில், ஏன்னா ஆடியோ லான்ச்சுங்கிறது ப்ரெஸ் மீட்டுங்கிறது பல இடங்கள்ல நடக்கும், நமக்கே தெரியும். இந்த இடத்துல இதே மேடையில் உங்களுக்கே தெரியும் ஒரு 15-20 தடவை நான் பேசியிருப்பேன். ஆனால் எப்பயுமே வந்து அந்த ஒவ்வொரு படத்துக்கும் நம்ம வந்து போடுற எஃபர்ட் வந்து அதே தான். இப்போ தலைவன் தலைவியில நான் வந்து ஒரு சீன் நடிச்சிருந்தாலும் அந்த ஒரு சீனும் எனக்கு முதல் நாள் ஷூட்டிங் நான் போகிற மாதிரியான ஒரு ஃபீலிங்கோட தான் நான் போகிறேன். நான் மட்டும் இல்லை, எனக்கு தெரிஞ்சு இங்கே இருக்கக்கூடிய நல்ல நடிகர்கள் அனைவருமே அப்படி தான் போகிறோம் அப்படின்னு நினைக்கிறேன்.
அப்படி போகும்போது எல்லா படத்தை பத்தியும் நம்ம சொல்ல முடியாது. இந்த படத்துல வந்து நமக்கு நல்ல கதாபாத்திரம் கிடைச்சிருக்கு. இது வந்து ஒரு நல்ல படம், நல்ல கதாபாத்திரம் பிளஸ் இது ஒரு நல்ல படம், ரெண்டுமே நம்ம சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த படம் வந்து எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்காரு. யார் அப்படின்னு பார்த்தா நம்ம ராஜவேல் அவர்கள். அவருக்கு மட்டுமே வந்து இந்த தேங்க்ஸ் வந்து உரித்தானது அப்படின்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ. தட்டலாமே கை, பரவாயில்ல. ஏன்னா ஒரு ப்ரொடியூசரை வந்து கன்வின்ஸ் பண்ணுறது இன்னி வரைக்கும் எனக்கு வந்த அனைத்து கதாபாத்திரங்கள், எனக்கு மட்டும் இல்லை, எனக்கு தெரிஞ்ச சினிமாலேயே வந்து கதாபாத்திரங்கள் வருதுன்னா பாலிவுட்ல வந்து ஒரு காஸ்டிங் டைரக்டர்ஸ்னு இருக்காங்க, அந்த மாதிரிலாம் இங்கே வந்து பெருசாக வரல. ஒரு இயக்குனருடைய மைண்டில் அவர் எழுதும் போதே சில கதாபாத்திரங்கள் இவங்க பண்ணால் கரெக்டாக இருக்கும்னு எழுதி அது சில நேரங்களில் ப்ரொடக்ஷன் லெவலில் வரும்போது இவங்க பல காரணங்களால் நம்ம வந்து அவாய்ட் ஆகும். ஆனால் இந்த இடத்துல வந்து ஒரு பட்ஜெட்டாக இருக்கலாம், வேற ஏதாவது நம்ம டேட்ஸாக இருக்கலாம், இல்லை வந்து இவங்க இதுக்கும் சூட் ஆக மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம். ஆனால் அதெல்லாம் மீறி இந்த படத்தில் ஒரு தங்கு தடையின்றி இந்த கேரக்டர் எனக்கு கிடைச்சது வந்து ரொம்ப 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 நன்றி. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இது ஒரு நான் வந்து கான்ஃபிடென்ட்டாக சொல்ல முடியும். எல்லா இடத்துலையும் நான் சொல்ல முடியாத ஒரு இடத்துலையும் நான் இருந்திருக்கேன். நம்மளே படத்தை பார்த்துருப்போம், ஆனால் வந்து நமக்கு இது எப்படி வருங்கிற டவுட் இருக்கும். ஆனால் ரொம்ப வித் வெரி லாட் ஆஃப் கான்ஃபிடன்ஸ் ஐ கேன் சே திஸ் இஸ் அ குட் ஃபிலிம். ஏன்னா அதுக்கு வந்து அடுத்து நான் வந்து சக்திவேல் சாருக்கு தான் நன்றி சொல்லணும். ஏன்னா குட் நைட்டை நான் பார்க்கும்போது நான் நினைச்சேன் திஸ் இஸ் அ குட் ஃபிலிம். அண்ட் அது உடனே அவர் பேர் வந்து யாரு அப்படிங்கும்போது இவர் தான் அதுக்கு கிரியேட்டிவ் ப்ரொடியூசருங்கும் போது ஹி ஹேஸ் அன் ஐ ஃபார் குட் ஃபிலிம்ஸ் அப்படிங்கும்போது அதே ஒரு அந்த ரசனையோட தான் அவர் வந்து இந்த படம், அவரோட ஒவ்வொரு படங்களும் அவர் வந்து எதெல்லாம் எடுத்து பண்றாரோ அதெல்லாமே வந்து நல்ல ப்ராஜெக்ட்ஸா இருக்கு. அந்த வகையில வந்து இந்த ப்ராஜெக்ட் ரொம்ப அழகான ஒரு சிறப்பான ஒரு கொஞ்சம் ஆடியோ வைங்க ப்ளீஸ். கேக்குதா? அதுக்கப்புறம் வந்து சிவகார்த்திகேயன் சார் அவர்களோட வந்து உங்களுக்கே தெரியும் 100 நாள் ஓடிய வருத்தப்படாத வாலிபர் சங்கம்ல நான் வந்து ஒரு அவருடைய வளர்ச்சி அங்கேருந்து இன்னி வரைக்கும் நான் மதராசிலையும் ஒரு சின்ன கேரக்டர் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வளர்ச்சி வந்து மிகப்பெரிய வளர்ச்சி. அவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணி அதாவது சின்னதா இருந்த இந்த லெவல்ல இருந்த ஒரு படத்தை பெரிய படமா ஆக்கின அந்த நன்றி வந்து அவரை உரித்தானது. அதுக்கு சிவகார்த்திகேயன் அவர்களுக்கு நன்றி. அப்புறம் ப்ரொடியூசர் இந்த நண்பர் அப்படிங்கிற விஷயம் வந்து எனக்குலாம் அந்த அளவுக்கு ஃப்ரெண்ட்ஸ் யாரும் கிடையாது. வேர் சம்படி வில் அவங்களோட லைஃப் சேவிங்ஸை ஒரு படத்துக்கு போடுவாங்க அப்படின்னா உண்மையிலுமே எல்லாரும் நண்பர் வந்து ப்ரொடியூஸ் பண்றாரு அப்படின்னு ரொம்ப கேஷுவலா சொல்லிட்டாங்க. ஆனா இந்த நண்பர் அவர் வந்து அவரும் அவருடைய மனைவியும் சிங்கப்பூர்ல அவங்க வந்து ஏர்ன் பண்ண என்டையர் லைஃப் சேவிங்ஸ் இந்த படத்துல போட்டிருக்காங்க ஒரு நண்பருக்காக. ஏன்னா 3 பேருமே வந்து கிளாஸ்மேட்ஸ். ஸோ அது ஹவுஸ் மேட்ஸ் அப்படின்ற எல்லாம் இந்த அளவுக்கு கிளாஸ்மேட்ஸா இருந்திருக்காங்க அப்படிங்கிறது வெரி பேட், சாரி. ஸோ ரியலி அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ரொம்ப ஒரு என்விக்குரிய ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் தான். அண்ட் தொடர்ந்து உங்களுடைய படம் எப்படி இருந்தாலும் பெரிய சக்சஸ் அடையும் கண்டிப்பா. பியாண்ட் ஆல் தட் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் வந்து நீடிச்சு இந்த வாழ்நாள் முழுக்க இருக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய ப்ரேயர். அண்ட் அஃப்கோர்ஸ் வந்து எல்லாரும் வந்து காளியை பத்தி பேசுவாங்க. ஆனா ஃபர்ஸ்ட் டைம் வந்து எனக்கு இந்த படத்துக்கு இன்னொரு நன்றி நான் சொல்லி ஆகணும். ஏன்னா முதல் தடவை எனக்கு வந்து ஒருத்தர் நான் கதை கேட்டேங்க, நீங்க வந்து நீங்களும் கேளுங்க, ஏன்னா உங்களை தான் வந்து டைரக்டர் நினைச்சிருக்காரு இந்த கேரக்டருக்கு அப்படின்னு சொல்லி எனக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணதே வந்து காளி அவர்கள் தான். நாங்க 2 பேரும் பல படங்கள்ல நாங்களே ஒரு கணக்கு போட்டு பார்த்தோம். பட்டியல்ல ராட்சசன், வேலைக்காரன் போன்ற பல படங்கள்ல நாங்க 2 பேரும் வந்து காம்பினேஷன்லயும் நடிச்சிருக்கோம், காம்பினேஷன் இல்லாம நடிச்சிருக்கோம், சூரவை போட்டு பல படங்கள் சொல்லலாம். ஆனா 2 பேரும் சேர்ந்து இந்த ஒரு படத்துலதான் வந்து ஒரு த்ரூ அவுட்டா ஒரு நிறைய சீன்ஸ் வந்து சேர்ந்து நடிக்க ஒரு இது கிடைச்சது. அண்ட் அப்கோர்ஸ் அவர் வந்து வாராவாரம் ஆர்டிஸ்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு காலத்துல வந்து ஒரு எஸ்.வி. ரங்காராவ், வி.கே. ராமசாமி அப்படிங்கிற மாதிரி மெட்ராஸ் மேட்டினியா இருக்கட்டும். அதுக்கப்புறம் இப்போ வந்து தலைவன் தலைவியிலே நல்ல ஒரு ரிவ்யூஸ் இந்த வருஷம் வந்துச்சு. இந்த வாரம் அடுத்து இந்த படம், அது அடுத்த வாரம் ஐம் ஷூர் தேர் இஸ் சம்திங் இன் ஸ்டோர். ஸோ அந்த மாதிரி வந்து தொடர்ந்து அவரும் வந்து தன்னுடைய அதாவது தமிழ் சினிமால ஒரு தவிர்க்க முடியாத ஒரு நடிகரா, அது நாட் ஓன்லி ஆஸ் அ கேரக்டர் இல்லாம வந்து இஸ் பிகம் அ லீட். அண்ட் வெரி ஹாப்பி தட் தர்ஷன் அண்ட் காளி வெங்கட் அப்படின்னு போட்டு வருதுங்கிறது ஆஸ் அ ஃப்ரெண்ட் எனக்கு ஐம் வெரி ப்ரௌட். காளி அப்கோர்ஸ் தர்ஷன் வந்து இவர் சொன்ன மாதிரி பாய் நெக்ஸ்ட் டோர் அப்படிங்கறத விட நான் வந்து எப்படி பாக்குறேன்னா ஒரு லுக்ஸ் அதெல்லாம் வந்து அப்கோர்ஸ் ஹீஸ் டால், ஹீஸ் ஹேண்ட்சம், ஹி லுக் ஸ்மார்ட் அண்ட் இது குட் இது எல்லாமே. ஆனா ஒரு ஏர்னஸ்னஸ் இருக்குமா, ஒரு ஒரு அதாவது அவரு நான் சொல்ற ஒரு உண்மையான ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து நடிக்கும் போது ஒரு படத்துலயும் ஃபர்ஸ்ட் டே நான் வந்து ஷூட்டிங் போற மாதிரியே ஒரு ஃபீல்ல நடிக்கிற ஒரு ஏர்னஸ்டா நான் இதை இன்னைக்கு ப்ரூவ் பண்ணோம், இந்த இடத்துல நான் வந்து என்னோட இதை ஸ்கில்ல காட்டணும், கிராஃப்ட காட்டணும் அப்படிங்கிற ஒரு தேடலையே இருக்க கூட ஒரு நடிகர் தர்ஷன் அவர்கள்.
அதுக்கு வந்து அவருக்கு வாழ்த்துக்கள். இந்த படம் வந்து அவருக்கு உண்மையிலுமே ஒரு நெக்ஸ்ட் லீகுக்கு அவரை வந்து எடுத்துக்கொண்டு போகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்கோர்ஸ் அப்புறம் வந்து ஹர்ஷா பைஜு கொஞ்சம் டைம் எடுத்து 2 minutesல முடிச்சிடறேன். ஹர்ஷா பைஜு அவங்களுக்கு வந்து ஒரு டெபியூ. அவங்கள்ட்ட ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து இந்த படத்தை முடிச்சதுக்கு அப்புறம் நான் சொன்ன ஒரே ஒரு விஷயம், எல்லாருக்கும் வந்து இந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ராடனரி டெபியூ வந்து கிடைக்காது அப்படின்னு. ஸோ ஐ திங்க் ஷி இஸ் வெரி லக்கி. அவங்களும் லக்கி, அந்த படத்துக்கும் அவங்க வந்து ரொம்ப லக்கியா அமைவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ கங்க்ராட்ஸ் ஹர்ஷா. அண்ட் அப்துல்லி அப்கோர்ஸ் அவருக்கும் அவர் சொன்ன மாதிரி ஹிஸ் டிஸ்கிரிப்ஷன் இஸ் தட் எல்லா படத்துலயுமே நல்ல ஒரு அவர் வந்தா ஒரு இம்பாக்ட்ஃபுல்லா அந்த ரோலை வந்து அவர் பண்ணிடுவாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். அண்ட் அப்கோர்ஸ் எங்களுடைய குழந்தையா நடிச்சிருக்கிற கென்ட்ரிக் அவர் வந்து மேடைக்கு ஏன்னா சின்ன குழந்தையா இருக்கிறதுனால கூப்பிடல. பட் அப்கோர்ஸ் ஹி ஹஸ் பெர்ஃபார்ம்ட் எக்ஸ்ட்ராடினரி வெல். இதை நீங்க இன்னைக்கு சொல்ல மாட்டீங்க, 2 நாள்ல வந்து நீங்க படத்தை பார்க்கும்போது ஊடக நண்பர்கள் தொடர்ந்து அவர் வந்து அடுத்து சூர்யா சாரோட அடுத்த படத்தில் நடிக்கிறாரு. நிறைய குட் லைன் அப் ஆஃப் ஃபிலிம்ஸ் ஹி ஹேஸ். ஐ எம் ஹோப்பிங் தட் ஹி ஹேஸ் அ கிரேட் ஃபியூச்சர். அப்கோர்ஸ் டிஓபி சதீஷ் அவர்கள், அப்புறம் ஓத்ரி நான் சொல்றது டைம் எடுத்துக்க முடியாது, அண்ட் எடிட்டர் விஷார் அவர்கள், காஸ்டியூம் நந்தினி அவர்கள், தினேஷ் காசி மாஸ்டர், மோகன்ராஜ் சார் லிரிசிஸ்ட், அப்புறம் பிஆர்ஓ திரு அண்ட் டீம் ரொம்ப அழகா வந்து எல்லா விஷயங்களையும் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் மீறி இந்த படம் வந்து மேடையில வந்து வந்திருக்கக்கூடிய இயக்குனர்கள் எல்லாருக்கும் வந்து ரொம்ப நன்றி. அண்ட் நான் திரும்பி சொன்ன மாதிரி வந்து ஹவுஸ்மேட்ஸ் அது பேர் வந்து என்ன வேணா இருக்கலாம். இந்த படத்துக்கு நீங்க வந்து சொன்ன மாதிரி கிளாஸ்மேட்ஸ் அப்கோர்ஸ் வைக்க முடியாது, பட் வேற எது வேணா நீங்க வைங்க, ஃப்ரெண்ட்ஸ் ஏதோ வேணா வைங்க. இட்ஸ் அ குட் ஃபிலிம், ப்ளீஸ் டூ வாட்ச் இட். அண்ட் இதை வந்து நல்ல இந்த படத்தை பத்தின நல்ல ஒரு விமர்சனத்தை நீங்க வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கையோட நன்றி, வணக்கம், தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். ப்ரெஸ் அண்ட் மீடியா ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வந்ததுக்கு, நம்மளை சப்போர்ட் பண்ணுறதுக்காக இங்கே வந்ததுக்கு ரொம்ப நன்றி. எல்லா கெஸ்ட்டுக்கும் நன்றி. இது தமிழில் என்னோட முதல் ரிலீஸ் ஆகிற படம் தான். எல்லாருடைய சப்போர்ட் கண்டிப்பாக வேணும். ராஜவேலனா ரொம்ப நன்றி. இந்த கேரக்டர் எனக்கு கொடுத்ததுக்கு, என்னை நம்பி இந்த கேரக்டர் எனக்கு தந்ததுக்கு ரொம்ப நன்றி. முதல்ல அவரை நம்பிதான் நான் இந்த ப்ராஜெக்ட்ல வந்தது. அவருடைய ஒரு 2.5 மணிக்கூர் அவரோட நரேஷன் கேட்டப்போவே அவருக்கு அவ்வளோ கிளாரிட்டி இருந்தது இந்த ப்ராஜெக்ட்ல. அவரை நம்பிதான் நான் இந்த ப்ராஜெக்ட் எடுத்தது. தேங்க்யூ ஸோ மச். பின்ன இந்த படத்துல ரொம்ப நல்ல க்ரூ கூட ஒர்க் பண்ண ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடைச்சது. டிஓபி சதீஷ் அண்ணா, எடிட்டர் நிஷார் அண்ணா அண்ட் எல்லா க்ரூக்கும் ரொம்ப நன்றி. யூஸ்வலா நம்ம டிஓபி எல்லாரும் எப்பவும் நல்லா பீஸா தான் அப்படிதான் இருக்கும். பட் சதீஷா தான் எப்பவுமே ஒரு ஸ்ட்ரிக்டா ஒரு டிஓபி தான். அதான் எனக்கு அவரை பத்தி சொல்ல அதுதான் இருக்கு. பின்ன ராஜேஷ் சந்திரன் அவரும் நான் இந்த படம் எடுத்ததுக்கு ஒரு ரீசன்டா பிரேமம் மியூசிக் பண்றதுக்கு அப்புறம் ஹீஸ் மை ஃபேவரட் மியூசிக் டைரக்டர். அப்போ முதல்ல அதுவும் எனக்கு ஒரு ரீசன் தான் இருந்தது. அவரோட பிஜிஎம் எல்லாம் சூப்பரா வந்திருக்கு படத்துல, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பின்ன தர்ஷன், நான் ஒர்க் பண்ற ஒன் ஆஃப் த பெஸ்ட் கோ ஆக்டர்ஸ் தர்ஷன். இவ்வளோ நல்ல ஹார்ட் ஒர்க்கிங்கா ஒரு ஆக்டர் தான். ரொம்ப கம்ஃபர்டபுளா இருந்தது எனக்கு. எனக்கு நிறைய டவுட்ஸ் இருந்தது, லாங்குவேஜ் பிரச்சனை எல்லாம் இருந்தது. அப்போ அல்லாத சீன்ஸ்ல என்ன டவுட்ஸ் இருந்தாலும் அது கேட்டா அப்பப்போ எனக்கு ஸ்லோலி எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்தது. அவ்வளோ நல்ல ஒரு கோ ஆக்டர் அண்ட் அவருடைய நல்ல பெர்ஃபார்மன்ஸ் தான் இந்த படத்துல. பின்ன காளி வெங்கட் சார், வினோதினி மேம் போய் காளி வெங்கட் சார், அப்போ இந்த மாதிரி நல்ல ஆக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சோம். கென்ட்ரிக் அவருடையும் ரொம்ப நல்ல பெர்ஃபார்மன்ஸ் தான். எனக்கு லாங்குவேஜ் இஷ்யூஸ் இருக்கு, அதான் ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ. And producers Vijay sir, Shakti sir, thank you so much. இந்த ப்ராஜெக்ட் brilliant-ஆ execute பண்றதுக்கு ரொம்ப நன்றி. அப்துல் அண்ணா, thank you. And thank you so much Ganesh Anna, Praveen Anna and Sebin Chetta, thank you for all the help. எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது இங்க எல்லாருமே. அவ்வளோதான், தேங்க்யூ ஸோ மச். ஆகஸ்ட் 1 படம் ரிலீஸ் ஆகும். எல்லாருடையும் சப்போர்ட் வேணும், எல்லாருடையும் பிளெஸிங்ஸ் வேணும். ரொம்ப நன்றி, தேங்க்யூ.
எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். Director sir, thank you so much. டீம்ல ஒர்க் பண்ணவங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். எனக்கு ரொம்ப ஹாப்பி இந்த படத்துல நடிச்சது. ஆகஸ்ட் 1 ரிலீஸ் ஆகுது. எல்லாரும் ப்ளீஸ் தியேட்டர் போய் பாருங்க. ட்ரெஸ் மீடியா தேங்க் யூ ஸோ மச். சாரி, ஒரு விஷயம் சொல்லி நான் டென்ஷன்ல மறந்துட்டேன். நம்ம ஜேர்னியர் பியூட்டிஃபுல்லான எண்ட்ல வந்தது எஸ்கே ப்ரொடக்ஷன்ஸ் படம் எடுத்து டென்ஷன்ல மறந்துட்டேன். தேங்க்யூ ஸோ மச் சிவகார்த்திகேயன் சார், காளி சார், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஏஜிஎஸ் எல்லாருக்குமே நன்றி. தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நன்றி சுதர்சன். எல்லாரும் அன்போட அழைச்சிருக்கு. முதல்ல ஊடக நண்பர்கள் எல்லாருக்கும் முதல்ல நன்றி. ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் சொல்ல வேண்டிய நன்றியும் பாக்கி இருந்துச்சு. அதுக்கும் சேர்த்து இந்த படத்தையும் அதே மாதிரி நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்க, அதுக்கும் சேர்த்து தான் இந்த நன்றியும். எல்லாருக்கும் வணக்கம். மேடையில் இருக்கிற 1.5 டஜன் ஜாம்பவான்களுக்கும் வணக்கம். ஏன்னா 18 பேரை பற்றி பேசினா ரொம்ப நேரம் ஆகுன்றது எனக்கும் தெரியும். வேறு வழியில் எல்லா கண்டென்ட்டும் போயிடுச்சு. வச்சிருந்த ஒரே ஒரு கண்டென்ட்டே அவர் எனக்கு ஃபோன் பண்ணுது, அதையும் டைரக்டர் சொல்லிட்டாரு. அப்போ என்ன பேசுறதுன்னு எனக்கு தெரியல. எனக்கு ரொம்ப முக்கியமான படம். அது மாதிரி ஆடியன்ஸுக்குமே இது ரொம்ப ஒரு முக்கியமான எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கணும் நான் நம்புகிறேன். எல்லாரும் சொன்ன மாதிரி தான் உள்ள இருக்கிற கண்டென்ட் எங்களால் வெளில சொல்ல முடியல. ஏன்னா அந்த சர்ப்ரைஸ் நீங்கள் தான் வெளிப்படுத்தணும் அப்படின்றதுக்காக உங்களுக்காக வச்சுருக்கேன். ரவிக்குமார் சார் சொன்ன மாதிரி எல்லாருக்கும் வந்திருந்த எல்லாருக்குமே நன்றி. அப்புறம் ஒருத்தர் பற்றி பேசணும்னு ஆசையாக இருக்குது. ஆனால் ரொம்ப நேரம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அதனால் இயக்குனருக்கு கண்டிப்பாக நன்றி சொல்லணும். ஏன்னா இந்த கேரக்டரை நான் பண்ணிடுறேன் நம்பிக்கையை வச்சு. ஏன்னா அதுக்கு இந்த படம் நான் கமிட் ஆகும்போது ஒரு சில படங்கள்லாம் ரிலீஸ் ஆகலை. அதுக்கு முன்னாடியே அந்த கதை சொன்னார். எனக்கு அந்த கதை ஃபஸ்ட் டைம் கேட்கும்போது பயங்கரமாக பிடிச்சிருந்துச்சு. அப்புறம் முக்கியமாக நான் நன்றி ஒரு 4 நன்றி கண்டிப்பாக சொல்லியிருந்தேன். இதில் எஸ்கே ப்ரொடக்ஷன் ஃபஸ்ட்டு படம் பார்த்துட்டு அவர் அடுத்த நாள் ஃபோன் பண்ணார். ரொம்ப நாள் கழிச்சு ஃபோன் பண்ணுறாரு. ஆனால் படம் பார்த்துட்டாருன்னு நானும் ஒன்றா தான் படம் பார்த்தோம். அங்கே பேசிட்டாரு. அடுத்த நாள் ஃபோன் பண்ணுறது எனக்கு புரியல, என்னென்ன இல்லை. அண்ணே படம் மைண்டுக்குள்ளேயே ஓடிக்கிட்டே இருக்குண்ணே, ரொம்ப நாளாக பிடிச்சிருக்குண்ணே அப்படின்னு ஆரம்பித்து அப்படியே பேசினார். அந்த படத்துக்குள்ள ஒரு பாட்டு ஒன்று வரும், எனக்கு சம்மந்தப்பட்ட ஒரு பாட்டு. அந்த பாட்டை வேறு அன்றைக்கி பாடிட்டே இருந்தார். எனக்கு வாய்ஸ் நோட்டில் வேறு அதை பாடி அனுப்பிச்சிருந்தாரு. ஸோ அப்போது ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. அப்புறம் சொன்னார், இது நம்ம தான் ப்ரெசென்ட் பண்ணணும்னு நினைக்கிறேனே, மோஸ்ட்லி நான் ஈவினிங்குள்ளே நான் சொல்கிறேனே அப்படின்னாரு. அதே மாதிரி அது நடந்துச்சு. சார் சிவகார்த்திகேயன் சாருக்கு இந்த இடத்துல ரொம்ப பெரிய நன்றி. கலையரசு சார், எஸ்கே ப்ரொடக்ஷன் அந்த டீமுக்கே ரொம்ப நன்றி சொல்லிக்கிறோம். அப்புறம் ஏஜிஎஸ் சினிமாஸ் அவங்களுக்கும் நன்றி சொல்லிக்கிறோம். அப்புறம் சவுத் ஸ்டுடியோ சக்தி ஐயா, ரொம்ப மகிழ்ச்சி அவங்களோட ட்ராவல் பண்ணுறது. இன்னும் பல வருஷம் நம்ம நிறையா ப்ராஜெக்ட்ஸ் அங்கே ஒர்க் பண்ணுவோம். விஜய் அவர் பேர் சொல்லி தான் கூப்பிடணும் முதல் நாளே சொல்லிட்டாரு. அதனால் தயாரிப்பாளர் முதலாளியாக இருந்தாலும் பேர் சொல்லி கூப்பிடுறேன். விஜய் உங்களுக்கு இந்த படம் ஒரு பெரிய அடையாளத்தையும் ஒரு பெரிய வருமானத்தையும் கொண்டு நம்பிக்கை இருக்குது. அது மாதிரி நடக்கும் நான் வேண்டிக்கிறேன். அப்புறம் அதாவது அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு ராஜவேல் சொன்ன மாதிரி நான் அப்படி தான் கொஞ்சம் தள்ளி நேராக பார்த்துட்டு இருந்தேன். ஒரு இரவு எங்களுக்கு ஒரு சரியான வாய்ப்பு கிடைச்சிது. சிபியோட கல்யாணத்தில் சுரேஷ் சந்திரா சார் மீட் பண்ணுறது. ஏன்னா நாங்கள்லாம் ஒரு இடத்துல கூடி டீ சாப்பிட்டுட்டு இருந்தோம். அப்போ சுரேஷ் சந்திரா சாரே அந்த டீமுக்குள்ளே எழுதிட்டோம். அது ஒரு இரவு கச்சேரியா மாதிரி பயங்கரமாக போச்சு. ஒவ்வொரு தடவையும் பார்க்கும்போது சார் அடுத்து யாருக்காவது எப்போ கல்யாணம் தெரியல, மறுபடியும் மீட் பண்ணணுன்ற மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு இரவு. ரொம்ப நன்றி சார் உங்களுக்கும். உங்களுக்கும் ரொம்ப நன்றி. இதில் சப்போர்ட் பண்ணி இருக்கிற எல்லா டெக்னீஷியன் பேர் தனித்தனியாக சொல்லினாலும் டெக்னீஷியன் எல்லாருக்கும், கூட நடிச்ச நடிகர்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தர்ஷன் ரொம்ப நன்றி. ஆஷா, பைஜு ரொம்ப நன்றி. பாருங்க, நானும் 18 பேர் சொல்லிட்டு திரும்பவும் 18 பேரை பற்றி பேச சொல்ல வருது. எல்லாரும் 1.5 டஜன் பேருக்கும் ரொம்ப நன்றி. இவ்வளோ நேரம் பொறுமையாக உட்காந்துருந்து இதை ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கும், இதை கேட்டு நாளைக்கு எழுத போகிறவங்களுக்கும் எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். இந்த படத்தில் முக்கியமாக நிறைய சர்ப்ரைஸ் மூட்டை இருக்குது.
நீங்கள் வந்து 1ஆம் தேதி தியேட்டர் வந்து பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ ஆல். மீடியா ரொம்ப தேங்க்ஸ் வந்ததுக்கு. அண்ட் இந்த படம் ஹவுஸ்மேட்ஸ் ஆரம்பிச்சது வந்து சக்தி பிரதர். தேங்க்யூ ஸோ மச். அவர் தான் சொன்னார் இந்த மாதிரி ஒரு கதை இருக்குது கேளுங்க உங்களுக்கு நல்லா இருக்கும்னு சொன்னார். ஸோ அது கேட்டு முடிச்சோன்னே எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டேன். இந்த மாதிரி ஒரு கதை எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்தது, இந்த மாதிரி ஃபேண்டசிஸ் படம்லாம் பண்ணோன்னு. ஸோ இது கரெக்டாக அமையும் போது ரொம்ப ரொம்ப ஹாப்பி ஆகிட்டேன். அண்ட் டைரக்டர் தேங்க்யூ ஸோ மச். அவருக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா என்னை நம்பி இந்த கேரக்டர் பண்ணிடுவாங்கிற அந்த மாதிரி ஒரு கான்ஃபிடன்ஸ் அவர் இருக்கும்போது அதை நான் கரெக்டாக பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் டைரக்டர் பிரதர். அண்ட் ப்ரொடியூசர் விஜய் பிரதர் ரொம்ப ரொம்ப ஹாப்பி. ஏன்னா அவரோட ஃபர்ஸ்ட் படம் ப்ளஸ் அந்த ஃபர்ஸ்ட் படம் ப்ரொடியூஸ் பண்ணுறது வந்து அவரோட காலேஜ் மேட் ஆகுது வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா அந்த மாதிரி யாருமே அவ்வளோ நம்பிக்கை வச்சு யாரும் பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ரொம்ப ரொம்ப ரேர். கங்க்ராட்ஸ் பிரதர் டைரக்டர், கங்க்ராட்ஸ் பிரதர். அண்ட் படத்தோட டெக்னீஷியன்ஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். தனித்தனியாக காலியவங்க என்ன சொன்ன மாதிரி தனித்தனியாக சொல்ல முடியாது. ஏன்னா எல்லாருமே டே அண்ட் நைட் பயங்கரமாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. 40 days ஷெட்யூல் வந்து யாருக்குமே பெருசாக தூக்கம் இருந்திருக்காது. கேமராமேனுக்கெல்லாம் ஒரு பயங்கரமான ஒரு ஹெக்டிக் ஷெட்யூலாக இருந்தது. அண்ட் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் சிவண்ணா அவர் கேட்டார் இந்த மாதிரி படம் முடிஞ்சாரான்னு. ஸோ முடிச்சதுக்கப்புறம் நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லும் போது ரொம்ப ரொம்ப ஹாப்பியானேன். அண்ட் அதே மாதிரி படம் பார்த்து முடிச்சோன்னே ப்ரொடக்ஷன் டீம் அவங்க போய் கேட்டாங்க இந்த மாதிரி ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு அப்படின்னு. ஸோ ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாரு. இந்த படத்தில் வந்து பிடிச்ச விஷயம் வந்து அவருக்குன்னா அந்த ஸ்க்ரீன் பிளே தான். ஸோ டைரக்டர் அவரோட ஸ்க்ரீன் பிளே அவரோட ஐடியா ரொம்ப பிடிச்சனால தான் இது ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. அண்ட் நீங்கள் ட்ரெய்லரில் பார்த்த மாதிரி ஒரு ஹாரர் படமே கிடையாது. ஏன்னா ட்ரெய்லர் வந்ததுக்கப்புறம் நிறைய பேர் கமெண்ட் சொல்லியிருந்தாங்க இது என்ன ரெகுலர் ஒரு ஹாரர் படம் மாதிரி தான் இருக்குது, புதுசாக எதுவுமே இல்லையே அப்படின்னு சொன்னாங்க. அண்ட் அது மீறி ஒரு பயங்கரமான இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கிரிப்பிங் ஸ்க்ரீன் பிளே டைரக்டர் பண்ணியிருக்காரு. அது ஒரு என்ன சொல்றது, ரீசெண்ட் டைம்ஸ்ல நான் அந்த மாதிரி படங்கள் நான் பெருசா நான் பார்த்ததில்ல. அண்ட் அந்த ஸ்க்ரீன் பிளே எல்லாத்துக்குமே அது ரொம்ப பிடிக்கும். எங்கேயுமே அந்த லோ மூமெண்ட்ஸ் அந்த மாதிரி இருக்காது. அண்ட் எல்லாமே ஒரு மாதிரி சொன்ன மாதிரி எல்லாரும் சொல்ற மாதிரி தான் அந்த ஒரு கிரிப்பிங்கான ஒரு படமா இது இருக்கும்னு நான் நம்புறேன். அண்ட் எல்லாத்துக்கும் அது பிடிக்கும். அண்ட் சிவானா தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ப்ரெசென்டிங் திஸ் ஃபிலிம். அண்ட் கலை ப்ரோ தேங்க்யூ ஸோ மச் எல்லாத்துக்கும். அண்ட் எஸ்கே ப்ரொடக்ஷன் டீம்ஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் ஹவுஸ்மேட்ஸ் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர். அண்ட் படம் பார்த்துட்டு நீங்கள் வெளியில் வரும்போது ஒரு பயங்கரமான ஒரு லைட் ஹார்ட்டட் ஃபீலிங்கில் தான் படம் விட்டு வெளில வருவீங்க. ஸோ ப்ரெஸ் மீடியா நீங்கள்லாம் பார்த்து கண்டிப்பாக இது உங்களுக்கு ஃபீல் ஆகும். அதை பார்த்து நீங்கள் எழுதி எனக்கு இன்னும் இல்லை எங்கள் டீம் எல்லாத்துக்குமே நீங்கள் சப்போர்ட் பண்ணுறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம், ரொம்ப ரொம்ப ஹாப்பி. அண்ட் காளியம் கேட்டனா உங்கள் கூட நடிச்சது வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தான். ஃபர்ஸ்ட் பிகினிங் ரொம்ப பயந்தேன். அதுக்கப்புறம் ஏன்னா நீங்கள் பயங்கரமான நீங்கள் பயங்கரமான பெர்ஃபார்மர்னா அது கூட இருக்கிறது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். ப்ளஸ் எனக்கு பயங்கரமான ஒரு லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஸோ நிறைய விஷயங்கள் நீங்கள் சொன்னீங்க, சப்போர்ட் பண்ணீங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச்னா. அஜய் சார் தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் படம் பார்த்து நீங்கள் பேசுனீங்க. அண்ட் தமிழ் சொன்ன மாதிரி கதை சொன்னாரு. அது வந்து அந்த டைம்ல ப்ரொடக்ஷன் கரெக்டாக எதுவுமே எங்களுக்கு அமையாதனால அந்த படம் பண்ண முடியாமல் போயிடுச்சு. ஸோ அடுத்தடுத்து கண்டிப்பாக பண்ணுவேன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. அண்ட் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். படத்தில் நடிச்ச எல்லா ஆர்டிஸ்ட், என் கூட நடிச்ச ஆர்ஷா, காலினா, வினோதினி மேம் எல்லாருக்குமே எனக்கு அவங்க கூட நடிச்சது எனக்கு ஒரு பயங்கரமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். நிறைய விஷயங்கள் நான் கற்றுக்கிட்டேன். அண்ட் ஹவுஸ்மேட்ஸ் நீங்கள் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்யூ. ஸோ ஷார்ட்டாகவே முடிச்சிடுறேன். ஸோ இந்த படம் வந்து ஸ்டார்ட் ஆனது வந்து ரொம்ப சாதாரணமாக தான் ஸ்டார்ட் பண்ணோம். நான் என் ஃப்ரெண்டு விஜய் எல்லாரும் சேர்ந்து சிம்பிளாக தான் ஸ்டார்ட் பண்ணோம். பட் இவ்வளோ பெரிய ஸ்டேஜில் இந்த படத்தை கொண்டு வந்தது வந்து சிவகார்த்திகேயன் ப்ரொடக்ஷன்ஸ் தான். ஸோ அவங்களுக்கு தான் பெரிய தேங்க் பண்ணோம். ஏன்னா வந்து ஒரு ஃபர்ஸ்ட் படம் எடுக்கிறதுக்கு நிறைய சேலஞ்சஸ் இருக்குது. அதுவும் ப்ரொடியூசரும் புதுசு, நானும் புதுசு, ஸோ டீமும் புதுசு, அப்ரோச் பண்ணி எல்லாத்தையும் செட் பண்ணி பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அண்ட் அதெல்லாம் தாண்டி படத்தை பிஸ்னஸாக ப்ரெசென்ட் பண்ணி படத்தை வெளியில் கொண்டு வரது வந்து அதை விட ரொம்ப கஷ்டம். ஸோ அதை வந்து ரொம்ப ஈஸியாக எங்களோட ஸோ இவ்வளோ நாள் இந்த பிஸ்னஸ் ப்ராசஸ், இந்த ரிலீஸ் ப்ராசஸ் எல்லாத்தையுமே ரொம்ப ஸ்மூத் ஆக்குனது வந்து சிவகார்த்திகேயன் ப்ரொடக்ஷன்ஸ் தான், எஸ்கே ப்ரொடக்ஷன்ஸ் தான். ஸோ அவங்க எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். எஸ்பெஷலி சிவகார்த்திகேயன் சாருக்கு. ஸோ சொன்ன மாதிரி ஸோ அவர் வந்து படத்தோட பிகினிங்ல நாங்கள் வந்து படம் ஸ்டார்ட் பண்ணும் போது அவர்கிட்ட தான் போய் விஷஸ் வாங்கணும். ஸோ விஷஸ் வாங்கிட்டு அவரு அதுக்கு முன்னாடி வரைக்கும் எங்களுக்கு ஒரு நம்பிக்கை எல்லாம் பெருசா இல்லை. ரொம்ப சின்னதாக நம்ம ஒன்று பண்றோம், என்னவோ பண்றோம், அது எப்படி வரும்னு தெரியாது அப்படின்ட்டு.
ஸோ அவர்கிட்ட அன்னைக்கு விஷயம் வாங்கும்போது வந்து ஒரே ஒரு விஷயம் தான் ஃபீல் ஆச்சு, என்னன்னா கண்டிப்பா இவர் ஏதோ ஒரு படம் பார்த்துருவாரு. ஸோ அட்லீஸ்ட் அவர் படம் பார்க்கும் போது ஒரு குவாலிட்டி இருக்கணும் படத்துல. ஸோ அதுக்காகவே நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போடணும்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணோம். ஸோ கடைசியில் அவர் வந்து படத்தை பிரசன்ட் பண்ணுவோம் நான் நம்பவே இல்லை. ஸோ ஒரு நாள் கேஷுவலா படம் பார்க்க வந்தாங்க, அவரு கலை சார் அவங்க டீம் எல்லாருமே படம் பார்க்க வந்தாங்க. ஸோ வந்துட்டு அவர் வந்து படம் முடிச்சுட்டு ரொம்ப பாசிட்டிவா பேசினாரு, ரொம்ப நுணுக்கமா எல்லா விஷயத்தையும் ரொம்ப டீட்டெயிலா பார்த்து பேசினாரு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு, நம்பவே முடியல. உண்மையிலேயே நான் அவர்கிட்ட ஒரு 2-3 வாட்டி கேட்டேன், சார் உண்மையிலேயே உங்களுக்கு படம் பிடிச்சிருக்கான்னா ஆமா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்றாரு. அதுக்கப்புறம் நான் ப்ரொடியூசருக்கு ஃபோன் பண்ணி நைட்டு சொன்ன இந்த மாதிரி அவர் படம் பிடிச்சிருக்கா, இல்ல அவர் வந்து பப்ளிக் இருக்காங்கன்னு சொல்லியிருப்பாரு, நீ இதெல்லாம் வந்து சீரியஸா எடுத்துக்கூடாது அப்படின்னாரு. ஸோ சரி ஓகே, அதுவும் நீங்க கேஷுவல் தான், உண்மைதான், ஓகே பப்ளிக்கா எல்லாம் சொல்றாங்கன்னு சொல்லிட்டு சரி ஓகே விட்டோம். பட் நெக்ஸ்ட் டே நைட் ஒரு 10 மணி வரைக்கும் காலையில் என்ன வந்து எனக்கு ஃபோன் பண்ணாரு. ஃபோன் பண்ணி ராஜேவ் உங்களுக்கு யாராவது பேசினாங்களா அப்படின்னாரு. இல்ல சார், இல்ல நான் எதுவும் பேசல அப்படின்னா. இல்ல எனக்கு இப்பதான் எஸ்கே சார் கூப்பிட்டாரு, எனக்கு ஃபோன் பண்ணி ஒரு 3-4 மாசம் இருக்கும், பட் திடீர்னு ஃபோன் பண்ணி படம் ரொம்ப நல்லா இருக்குன்னு பாராட்டி பேசினதா சொன்னாரு. எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. என்னடா, ஏன்னா அந்த 10 மணி நைட்டுக்கு அவருக்கு ஃபோன் பண்ணி வந்து படம் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்கன்னா ஓகே இப்ப நம்ம நம்பலாம் உண்மையிலே நல்லா இருக்குன்னு, யார் சொல்றது நம்ம கேட்க வேணான்னு. அதே மாதிரி போய் அப்ரோச் பண்ணும்போது எஸ்கே ப்ரொடக்ஷன்ஸ் வந்து ரொம்ப ஓப்பன் ஹார்ட்டடா இந்த படத்தை வந்து வெல்கம் பண்ணாங்க. அது கலை சாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். அதுக்கப்புறம் அவங்களோட டீம் ராகுல் ப்ரோ, கார்த்திக் ப்ரோ, அதுக்கப்புறம் திவாகரன் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். இந்த படத்தை வந்து வெறுமனே வந்து இந்த படத்தை வந்து அவங்க ஓன் பண்ணிட்டாங்க. இது அவங்க ப்ரொடக்ஷன்ல ப்ரொடியூஸ் பண்ற ஒரு படம் மாதிரி படத்தை வந்து அவங்க வந்து அப்படியே ஓன் பண்ணிட்டாங்க. எங்களோட எல்லா பொறுப்பு, எங்களோட எல்லா டென்ஷன், எல்லா ப்ரெஷர் எல்லாத்தையும் அவங்க எடுத்துட்டு அவங்க வந்து எங்களை தாண்டி நிறைய மடங்கு ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க இந்த படத்துக்காக. ஸோ அதுக்கு ரொம்ப பெரிய சப்போர்ட். ஏன்னா அவங்க உள்ள வந்ததுனாலதான் ஏஜே சினிமாஸ் உள்ள வர முடிஞ்சது. ஸோ ஏஜே சினிமாஸ் பத்தி தெரியும் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயம் இந்த படத்தை ஒரு ரொம்ப மைக்ரோவான படத்தை இந்த இவ்வளவு விசிபிலிட்டி கொண்டு வந்தது அவங்க தான். ஏன்னா யூஸ்வலா சின்ன படங்களுக்கு வந்து வெளிச்சம் கிடைக்காது. யாராவது இந்த படத்தை வந்து பார்த்து நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்களா, பாராட்ட மாட்டாங்களா அப்படின்னு எல்லாருமே ஏங்குவோம். சோ அந்த ஒரு வெளிச்சமா எங்களுக்கு கிடைச்சது சிவகார்த்திகேயன் சாரும் எஸ்கே ப்ரொடக்ஷன்ஸும் தான். சோ அவங்க உள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த படம் நிறைய பேருக்கு வெளியே தெரிய ஆரம்பிச்சது. ஓகே இப்படி ஒரு படம் வருது. ஏன்னா எஸ்கே ப்ரொடக்ஷன்ஸோட பேனர் பத்தி எல்லாருக்குமே தெரியும், அவங்களோட குவாலிட்டி தெரியும். கொட்டுக்காளி மாதிரி ஆகட்டும், கனா மாதிரி ஆகட்டும், குரங்கு கடல் ஆகட்டும், அவங்களும் அது ஒரு வேர்ல்டு ஸ்டாண்டர்ட்ல படம் பண்றவங்க. ஸோ அவங்க ஒரு படத்தை பண்றாங்க அப்படின்னும் போதே வந்து அது அடுத்த லெவல் நமக்கு வந்து ஒரு பெரிய சப்போர்ட். அதான் அஜய் சார் சொன்ன மாதிரி அது பயங்கர ஹாப்பியா இருந்துச்சு எனக்கு. ஏன்னா நம்மளா சினிமாவில் வந்து என்ன ஆக போறோம்ன்ற ஒரு எந்த ஐடியாவும் இல்லாம இருந்தோம். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம ஃபர்ஸ்ட் படத்துலயே நமக்கு வந்து சிவகார்த்திகேயன் சாரோட பேனர் பேர்ல படம் வர்றது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த சீஃப் கெஸ்ட் டைரக்டர் ரவிக்குமார் சார், தமிழ் ப்ரோ எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். அஜய் சாரை பத்தி பேசணும். ஏன்னா நான் வந்து அஜய் சார்ட்ட ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி ஒரு 2 படம் ஒர்க் பண்ணேன். தமிழ் படம் 2 அண்ட் டகால்டி, அமுதன் சார்ட்டையும் விஜயானந்த் சார்ட்டையும். அந்த படத்துலலாம் வந்து நான் வந்து லாஸ்டா தான் போய் ஜாயின் பண்ணேன். கரெக்டா ஷூட்டிங் போற ஸ்டேஜ் போனால என்னால வந்து அந்த ரைட்டிங் ப்ராசஸ்ல போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஃபுல்லா ஒர்க் பண்ண முடியல. ஸோ லாஸ்ட் போனா ஃபுல்லா ஒர்க் பண்ணேன். பட் கத்துக்கிற ப்ராசஸ் ரொம்ப கம்மியா இருந்துச்சு. ஸோ அஜய் சார்ட்ட எனக்கு வந்து டிமாண்டி காலனி 2 ஒர்க் பண்றதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்தது. ஸோ அது வந்து அந்த ரைட்டிங் ஸ்டேஜ்ல இருந்து இருந்துச்சு. ஸோ அதுல ஒர்க் பண்ணிட்டு அப்படியே இருக்கும்போது ஒரு நாள் கேஷுவலா அவர் வந்து ரைட்டர்லாம் தேடிட்டு இருந்தாரு. அப்ப நான் அவர்கிட்ட கேட்டேன், சார் நான் ஒரு 2 சீன் என்ன எழுதவா, ஒரு சப்போர்ட்டா இருக்கும் அப்படின்னா ஓகே எழுதுங்கன்னாரு. எழுதி கொடுத்தா பார்த்தா திடீர்னு நீங்க எழுதுங்க மீதியம் அப்படின்னு இருந்து. அதாவது ஒரு டிராஃப்ட், அவர் வந்து அவர் தான் ரைட்டர், அவர் தான் கதை, அவர் தான் எல்லாமே. ஒரு டிராஃப்ட் ஒன்று எழுதி கொடுத்தா அவர் பிடிச்சி போய் அதை என்கரேஜ் பண்ணுவார். நம்மள வந்து ஒரு மற்றவங்களாம் வந்து டிமோட்டிவேட் பண்றது, டிஸ்கரேஜ் பண்றது அந்த மாதிரி இல்லாம டேலண்ட்ஸ் என்கரேஜ் பண்ணுவார். என்கரேஜ் பண்ணி திடீர்னு எல்லாமே பண்ணிட்டாரு. ரைட்டிங்லாம் முடிச்சு ஷூட்டிங் போற டைம், பூஜை போற டைம்ல திடீர்னு பார்த்தா நான் என்ன நினைச்சேன்னா சரி படம்லாம் முடிஞ்சோன்னா அவர்கிட்ட போயிட்டு சார் ஏதாவது கார்டுல வந்து வசன உதவி இந்த மாதிரி ஏதாவது போடுங்க, நமக்கு வந்து ஏதாவது படம் ட்ரை பண்ணும்போது கொஞ்சம் ஈஸி. ஏன்னா ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் சொல்றதை விட ஒரு ஏதாவது எழுதிக்கோங்க அப்படின்னா கொஞ்சம் படம் ஏதாவது கொடுப்பாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. பார்த்தா திடீர்னு போஸ்ட் வருது. போஸ்டர்ல பார்த்தா என் பேர் இருக்கு, கோ ரைட்டர் அப்படின்னு சொல்லிட்டு வெங்கி ஒருத்தரும் என்னோட பேர் இருக்கு. நான் எதிர்பார்க்கவே இல்லை. யூஸ்வலா யாருமே வந்து ஃபுல் ஸ்கிரிப்ட் ஒன்று எழுதி கொடுத்தாலே வந்து இன்னைக்கு நிலவைக்கு காசும் கொடுக்க மாட்டாங்க, வந்து அதை போஸ்ட் பண்ணிடுவாங்க. பட் அஜய் சார் வந்து என்கிட்ட கேட்கவே இல்லை, அவரு என்கிட்ட சொல்லவும் இல்லை. நிறைய பேர் வந்து இப்படி உனக்கு போடுறேன் நீ எழுது அப்படியே எதுவுமே கிடையாது. திடீர்னு ஒரு நாள் பார்த்தா போஸ்டர்ல என் பேர் இருக்கு. எனக்கு ஆச்சு என்னடா நம்ம பேர்லாம் போஸ்டர் போட்டிருக்காங்க, நம்ம அந்த அளவுக்கு பார்த்தா அது ஒரு ரெகக்னேஷன் கொடுக்கறது வந்து அவ்வளோ பெரிய, அது அவருக்கு தெரியாது. ஓகே எழுதிருக்காங்க கொடுப்போம் அப்படின்னு நினைச்சாரு. பட் அது நமக்கு வந்து அது ரொம்ப பெரிய விஷயம். நம்ம ட்ரை பண்ணும்போது நமக்கு போய் ஒரு இடத்துல அதை பத்தி பேசும்போது நமக்கு ஒரு மரியாதை கிடைக்குது, படம் கிடைக்கிறது ஈஸியா இருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் பண்ண மாட்டாங்க. பிளஸ்
அவர்கிட்ட ஒர்க் பண்ணும் போது தான் வந்து ஒரு டைரக்டரா அதுக்கு மாதிரி பண்ணியிருக்கேன். பட் எல்லாருமே நல்லா டைரக்டர்ஸ் தான். பட் அவர்கிட்ட ஒர்க் பண்ணும்போது அந்த சேர்ல உட்காந்து டைரக்ட் பண்றதுலாம் இருக்காது. ஸோ அவரோட செட்டு யாருன்னா நீங்க போனீங்கன்னா தெரியும், அது ஒரு போர்க்கள மாதிரி இருக்கும். எங்க வந்து தலை விழுகும், எங்க வந்து குண்டு பாயம்னா தெரியாது, போர்க்கள மாதிரி இருக்கும். எல்லா வேலையும் அவர் தான் செய்வார். அது வந்து ட்ராலி தள்ளுறதாகட்டும், ஜிம்மி ஜீப் தள்ளுறதாகட்டும், புலோயர் அடிக்கிறது, ஃபேன் போடுறது, எல்லா வேலையும் அந்த ஷாட்டுக்கு அவர் நினைச்சது வரணும்னா என்ன வேணாலும் பண்ணுவார் அவர் அந்த இடத்துல. ஸோ அந்த ஒரு விஷயம் வந்து நம்ம அங்கதான் கத்துக்க முடிஞ்சது. எனக்கு வந்துட்டு ஒரு டைரக்டர்னா இப்படிதான் இருக்கணும், ஒரு கமாண்டிங் இருக்கணும், சும்மா வந்துட்டு உட்காந்து ஆக்ஷன் கட் சொன்னோம் அப்படின்னு இல்லாம ஒரு ஷாட் வந்து எடுக்கிறதுக்கு எவ்வளவு மெனக்கடணும் அப்படின்றத அவர்கிட்ட கத்துக்கிட்டேன். ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. படம் பண்ணும்போது எனக்கு வந்து அது ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்துச்சு. ஸோ அதுக்கும் ரொம்ப தேங்க்ஸ் சார். அதே மாதிரி அவரோட டீம்லாம் வந்து நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு அசன்டேட்டர் டீமா இருக்கிறது, ஒரு ஃபேமிலியா தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் படத்துல ஒர்க் பண்ணவும் போயிடுவான், திரும்ப அவர் கூப்பிட்டாருன்னா எப்ப வேணா வருவாங்க, எல்லாருமே ஒரு ஃபேமிலி மாதிரி நாங்க. ஸோ எப்பயுமே அவர் கூப்பிட்டாருன்னு நான் அடுத்த பாட்டில் போய் ஒர்க் பண்ணுவேன் இந்த படம் ஷூட்டிங்ல. ஸோ அவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டா இருக்கும் எனக்கு. அதே மாதிரி சொன்ன மாதிரி அருணுஷா சாரோட சப்போர்ட்டும் பெரிய சப்போர்ட். இது சாந்தி டாக்கீஸோட ப்ரொடியூசர் அருணுஷா சார் தான் இதை வந்து இனிஷியேட் பண்ணி கொடுத்தாரு. ஸோ அவருக்கும் பெரிய தேங்க்ஸ். அப்புறம் எங்க கிரியேட்டிவ் ப்ரொடியூசர் சக்தி வேலனா, ஸோ அவர் வந்து அவர்கிட்ட தான் இனிஷியலா இந்த கதையை கொண்டு போய் இப்படி ஒன்று இருக்குண்ணா அப்படி பண்ணலாம் அப்படின்னும் போது அவர் தான் இதை வந்து ஒரு படமா ஒரு ஃபர்ஸ்ட் ப்ரொடியூசர், ஃபர்ஸ்ட் டைரக்டர், ஃபர்ஸ்ட் டீம்னும் போது அது நகர்றதுக்கு ரொம்ப சிரமங்கள் இருக்கும். ஸோ அந்த சிரமத்தை எல்லாம் கிளியர் பண்ணி அவர் தான் இதை கொண்டு போய் அழகா பொசிஷன் பண்ணி அவரோட டீம் சேதுவன் ஆகட்டும், அதுக்கப்புறம் அருண் குரு ஆகட்டும், செட்டின் ஆகட்டும், எல்லாருமே வந்து அவர் தான் வந்து ஆர்கனைஸ் பண்ணி இந்த ஷூட் அழகா கொண்டு போய் முடிச்சு மொத்த ப்ரெஷரையும் பேர் பண்ணி இந்த படத்தை முடிச்சு ஒரு பொசிஷனுக்கு எஸ்கே ப்ரொடக்ஷனுக்கு கொண்டு போனது அவரோட பெரிய உழைப்பு. ஸோ அவருக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ். தேங்க்யூண்ணா. அப்புறம் விஜய், ப்ரொடியூசர் விஜய் பத்தி சொல்லணும். விஜய் வந்து சொன்ன மாதிரி என்னோட கிளாஸ் ஃப்ரெண்டு. காலேஜ்ல ஃபர்ஸ்ட் டேல இருந்து ஒன்னாவே டிராவல் பண்றோம் இவ்வளோ நாள். சொன்ன மாதிரி எங்களுக்குள்ள எந்த சண்டையும் வந்தது. நானும் பல தடவை யோசிச்சிருக்கேன், ஏன்டா நான் எல்லாத்தையும் சண்டை போட யூஸ்வலா, பட் விஜய்கிட்ட மட்டும் என்னால சண்டை போட முடியாது. அது ஏன்னு தெரியல. ஷூட்டிங்ல சின்ன சின்ன பிரச்சனை வரும், பட் அது பெருசா நாங்கள் பர்சனலா எடுத்துக்க மாட்டோம். ஸோ என்னன்னா சினிமால வந்து அசிஸ்டன்ட் டைரக்டரா வந்து ட்ரை பண்ணி கஷ்டப்படுறது வந்து ஒரு சாதாரண ஃபேமிலி பேக்ரவுண்ட்ல சினிமா பேக்ரவுண்ட்லாம் இல்லாம வரவங்களுக்கு வந்து அது வந்து சப்போர்ட்ன்ற ஒரு விஷயம் தான் எல்லாருமே எதிர்பார்ப்போம். ஒரு ஃபேமிலி ஆகட்டும், ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும், யாருமே சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. இப்ப நான் வந்து ட்ரை பண்ண அந்த ஒரு 8-10 இயர்ஸ் ஒரு ஜேர்னி இருக்கு, 10-12 இயர்ஸ். ஸோ அந்த டைம்ல வந்து யாருமே நம்மளை நம்ப மாட்டாங்க, நமக்கு வந்து சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. ஃபேமிலியில மரியாதை இருக்காது, இவன் உருப்படாதவன், இவன் வந்து எதுவுமே செய்யல, இவனை மாதிரி ஆயிடாதீங்க, இவனை மாதிரி உருப்படாம போயிடாதீங்க, அந்த மாதிரி எல்லாருமே நம்மள வந்து ஒரு லேபிள தான் வச்சிருப்பாங்க. ஸோ இவன மாதிரி ஆயிடாத, போனா இவன மாதிரி தான் நீ லைஃப்ல ஆகணும்னு. பட் அதையும் தாண்டி நம்ம மேல நம்பிக்கை வைக்கிறது ஒருத்தர் 2 பேர் இருப்பாங்க. அந்த மாதிரி எனக்கு ஒரு ஆள் வந்து விஜய். ஸோ இன்னைக்கு இந்த படம் பண்றான் அதெல்லாம் விஷயம் கிடையாது. ஸோ இத்தனை வருஷத்துல என்ன நம்பின ஒரு ஆள்னா அது விஜய் தான். நான் வந்து பினான்சியலா சப்போர்ட் பண்ணும் போது, ஸ்ட்ரகிள் பண்ணும் போது ஆகட்டும், மாரலி நான் ஸ்ட்ரகிள் பண்ணும் போது ஆகட்டும், எமோஷனலா எனக்கு சப்போர்ட் தேவைப்படும் எல்லா டைம்லயும் அவன் வந்து நிப்பான். உனக்கு என்ன வேணும் சொல்லு, நான் பண்றேன். அது பணன்றதை தாண்டி உன்னால முடியும், நீ ஜெயிப்ப, நீ பண்ணுவ, அந்த மாதிரி ஒரு சப்போர்ட் பண்ற ஆள் வந்து ரொம்ப கம்மி நமக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு ஆள் கிடைச்சது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த ப்ரொடியூசர், இந்த பணம், இதெல்லாம் தாண்டி வந்து அவனோட ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ரொம்ப பெருசு. ஸோ அதை நான் வந்து லைஃப் லாங் வந்து அதை செரிஷ் பண்ணணும்னு நினைக்கிறேன். அது ரொம்ப தேங்க்யூ. ஸோ அங்கே வேகமா கணேசன், பிரவீன் ப்ரோ, ஒரு டீமே வந்து என்னன்னா இது உங்களுக்கு பாக்குறதுக்கு வந்து ஒரு சாதாரண ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அந்த மாதிரி இருக்கும். எல்லாருமே ஒரு ஃபேமிலி மாதிரி மாறிட்டோம் நாங்க. ஆக்சுவலா கணேசன் ஆகட்டும், பிரவீன் ஆகட்டும், அவங்க ஊர்ல இருந்து வேதாரண்யம் அவங்க ஊரு. ஸோ அங்க ஒரு டீமே பழைய கிளம்பி வந்து இங்க உட்காந்து இத வந்து ஒரு வீட்டு கல்யாணத்தை எடுத்து நடத்தினா எப்படி நடத்துவாங்களோ அந்த மாதிரி எடுத்து நடத்தி ஒரு கலாட்டாவும் பண்ணி அவ்வளோ சூப்பரா வந்து எல்லாருமே இந்த தேரை வந்து கட்டி இருக்கிற மாதிரி ஒரு தேரை கட்டி தான் இழுத்தோம் இதை. ஸோ அதுக்கு எல்லாருமே ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் அதுக்கப்புறம் சொன்ன மாதிரி அபு தாகிர் சார், அவர் தான் இதை வந்து இனிஷியேட் பண்ணார் இந்த ப்ராஜெக்டை. ஸோ ஃபினான்ஷியல் சப்போர்ட் ஆகட்டும், எல்லா சப்போர்ட்டுமே அவர் பண்ணாரு. அவருக்கும் இந்த இடத்துல பெரிய தேங்க்ஸ். அண்ட் படத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் முடிவு பண்ணியாச்சு, யார் ஹீரோ போகலாம், மற்ற காஸ்டிங் எப்படி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணும்போது எங்களுக்கு வந்து தர்ஷன் சார் போனா நல்லா இருக்கும். ஏன்னா அவர் வந்து அந்த சொன்ன மாதிரி ஒரு பாய் நெக்ஸ்ட் ஒரு இமேஜ் இருக்கு. ஸோ அவர் நடிச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ அவர் அப்ரோச் பண்ணோம். ரொம்ப வார்மா வந்து அவர் படத்தை ரிசீவ் பண்ணாரு, கதையை ரிசீவ் பண்ணாரு. அவரோட கேரக்டர் இதெல்லாம் தாண்டி இந்த கதை நல்லா இருக்கு, இதுல நான் நடிச்சா இந்த படத்துக்கு ஒரு நல்ல படத்துல நான் இருந்த ஒரு இது இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் நடிச்சு கொடுத்தாரு. அவருக்கு பெரிய தேங்க்ஸ். அண்ட் காளி அண்ணா வினோதினி மேம் வந்து ஆக்சுவலா அவங்க 2 பேருமே சேர்ந்து ஒன்னா
ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா நிறைய படம் நடிச்சிருக்காங்க போலன்னு சொல்லி என் மைண்ட்ல டிஃபால்ட்டாக இருந்துச்சு. பட் போய் கேட்டதுக்கு நானும் அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் எல்லாம் நடிச்சது கிடையாது இது வரைக்கும். நாங்க அது எப்படி அந்த தாட் வந்ததுன்னு தெரியல. எனக்கு வந்து ரீப்ளேஸ்மெண்ட்டே கிடைக்கல அந்த 2 கேரக்டர்ஸ் மட்டும். எவ்வளவு ட்ரை பண்ணி பார்த்தாங்க, பட் எனக்கு வந்து இல்ல இவங்க தான் வேணும், இவங்க 2 பேர் இருந்தா தான் நல்லா இருக்கும்னு சொல்லி அடம்பிடிச்சு அவங்க 2 பேர் நடிக்க வச்சேன். ஸோ அதுக்கான ரிசல்ட் வந்து படத்துல தெரியும். நிச்சயமா நீங்க பார்க்கும் போது அவ்வளோ நம்மளை வந்து என்டர்டெயின் பண்ணியிருக்காங்க, அவ்வளோ என்கேஜ் பண்ணியிருக்காங்க. ரவிக்குமார் சார் தான் படம் பார்த்துட்டு சொன்னாரு, நிஜமாவே நான் ஒரு 2 பேரை பார்த்த மாதிரி இருந்தது. காலையில பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு நிஜமா இருந்தாலும் எங்கேயோ வாழ்ந்துட்டு இருக்கான் போல் இருக்கு. அப்படி ஒரு உயிர் கொடுக்குறது ஒரு கேரக்டர். சும்மா நான் வந்தோம் ஷூட்டிங் வந்தோம் நடிச்சோம் போனோம் அப்படிலாம் இல்லாம ஒரு உயிர் கொடுத்து ஒரு கேரக்டர் நடிக்கிறது வந்து அவ்வளவு பெரிய விஷயம். ஸோ அது ரொம்ப அழகா வந்து காளி அண்ணன் ஆகட்டும், வினோதினி மேம் ஆகட்டும், தர்ஷன் சார் ஆகட்டும், ஹர்ஷா, கென்ட்ரிக், எல்லாருமே, அப்துல் ப்ரோ, எல்லாருமே ரொம்ப ஒரு சோல்ஃபுல்லா பண்ணாங்க. ஹர்ஷாவுக்கு பெரிய தேங்க்ஸ். என்ன நம்பி சொன்ன மாதிரி நம்பி கேரளால வந்து நடிச்சு கொடுத்தாங்க, அதுக்கு நல்ல தேங்க்ஸ். கென்ட்ரிக் நிறைய படத்துல நடிப்பான் இனிமே. ஸோ ரொம்ப கியூட்டா அவனை பயங்கர டார்ச்சர் பண்ணிருக்கோம். பட் இருந்தாலும் அவ்வளோத்தையும் பேர் பண்ணி அவங்க அப்பா அம்மா எல்லாரும் சப்போர்ட் பண்ணி ரொம்ப நல்லா நடிச்சு கொடுத்தான். அண்ட் என்னோட கோர் டீம்னா என்னுடைய எடிட்டர், சினிமோட்டோகிராஃபர் கொஞ்சம் டைம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க. நிறைய நன்றி கடன் பட்டிருக்கேன் நான். ஏன்னா இது வந்து என்னுடைய படமோ என்னுடைய ஒரு விழாவோ கிடையாது இது. ஏன்னா இந்த படம்ன்றது இது எல்லாரும் சேர்ந்து போட்ட உழைப்பு தான். ஸோ நான் இந்த இடத்துல நன்றி கடன் பட்டிருக்கேன் எல்லாருக்குமே. ஸோ நிஷா